ஜனவரி மாதம் 12ஆம் தேதி அனுதின பரலோக மன்னா. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவைகளாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடி உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. பிரியமானவர்களே, தவறுதலை பற்றி நேரடியாக குற்றம் சாட்டி தவறுதலின் விவரங்களை கூறி திருத்தாமலும் அவர்கள் முன்பிருந்த நிலைமையில்தான் தவறினார்கள் என்று நாம் அறிந்திருப்பதால் அதை விசாரியாமல் மிக சாந்தமாகவும் அன்பாகவும் பட்சமாகவும் அவர்களுடைய இருதயத்தின் தற்கால நிலைமையை பற்றி விசாரித்தறிந்து, குறிப்பாக மற்றவர்களுக்கு புத்தி கூறும் பாடத்தை நாம் நன்கு கற்றுக்கொள்வோமாக. தவறு செய்தவனுக்கு வரும் தண்டனையை பற்றி அதிக கவனமாயிராமல் தவறியவனை அவனது தவறான வழியிலிருந்து சீர்திருத்துவதிலேயே கவனமாயிருக்க வேண்டும். தவறுதலுக்காக நாம் ஒருவரையொருவர் நியாயம் தீர்த்து தண்டனை அளிப்பது நமக்கு அடுத்ததல்ல. இவை யாவும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்பதை நினைவு கூறுவோமாக. வசனத்தின் எவ்வித கருத்தின்படியும் தீமையின் பொருட்டு நாம் பழிவாங்கவோ தண்டிக்கவோ பதிலுக்கு பதில் செய்யவோ கூடாது. ரீபிரின்ஸ் 2807 பக்கம். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவைகளாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடி உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. தேவன் தாமே இந்த வார்த்தை வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.